Hi student, welcome to UC Success Academy. இந்த வீடியோவில் நம்ம 12th CBSE மேக்ஸ் பார்க்கலாம். மேக்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னது? ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரிலேஷன் அப்படின்னா ரெண்டு செட்டு ஏபி அப்படின்ற ரெண்டு செட் இருக்குன்னா நம்ம எப்படிலாம் அதை ரிலேட் பண்ணலாம். இதில் சம் எலமெண்ட்ஸ் இருக்கும், அதே மாதிரி பி செட்டில் சம் எலமெண்ட்ஸ் இருக்கும். இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸும் அங்கே இருக்கிற எலமெண்ட்ஸையும் எந்தெந்த மாதிரிலாம் ரிலேட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம ரிலேஷன் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ரிலேஷன் அப்படின்னு எடுக்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் என்னெல்லாம் பார்ப்பீங்க? ரிஃப்ளக்சிவ். ஸோ ரிஃப்ளக்சிவ் அப்படின்றது என்ன கண்டிஷன்? ஒரு செட்டில் ஏ பி அப்படின்ற ரெண்டு செட் இருக்குது அப்படின்னா, ஸோ ஏ டு பிக்கு நான் ரிலேஷன் எடுக்கிறேன். ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே நான் A1, A2, A3ன்னு எடுக்கிறேன். பியில் இருக்கிற எலமெண்ட்டை B1, B2, B3ன்னு எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் ரிலேஷன் எப்படிலாம் இருக்கலாம்? A1, B1, A2, B2, ஆர் A2, B3, A2, B1 இந்த மாதிரிக்கு ஏலேருந்து பிக்கு நான் என்ன மாதிரி வேணாலும் ரிலேஷன் எடுக்கலாம். ஸோ ஒரு ரெண்டு செட்டுக்கு நடுவில் ஒரு ரிலேஷன் எடுத்து அந்த ரிலேஷனை ரிஃப்ளக்சிவ் அப்படின்னு எப்போ நம்ம அந்த கண்டிஷன் சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ ஏ, அதாவது ரெண்டு செட்டில் இருக்கிற எலமெண்ட்டும் சேம் எலமெண்ட்டாக இருந்ததுன்னா, இந்த மாதிரியான எலமெண்ட் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கிற இதை நம்ம வந்து ரிஃப்ளக்சிவ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரிஃப்ளக்சிவ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் வந்து என்னது? செகண்ட் ஒன் சிம்மெட்ரிக். ஸோ சிம்மெட்ரிக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மெட்ரிக். ஸோ சிம்மெட்ரிக் ரிலேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஏ பின்ற ஒரு செட் எடுக்கிறேன், அதே மாதிரி பி ஏ. ஸோ நான் எடுக்கிற ரிலேஷனில் இந்த மாதிரி ஏ டு பிக்கும் பி டு ஏக்கும் இந்த மாதிரியான ரெண்டு எலமெண்ட்டும் அந்த இடத்துல ப்ரெசன்டடாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? சிம்மெட்ரிக் ரிலேஷன் சொல்கிறோம். அடுத்தது டிரான்சிட்டிவ். எப்போ நம்ம டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்றோம்னா, மூணு எலிமெண்ட்டுக்கு நடுவில் ஏ பி, பி சி, இப்போ ஏ சி. ஸோ இந்த மாதிரிக்கு ரிலேஷன் இருக்கும். ஏ பி, பி சி, ஏ சி. இந்த மாதிரி மூணு எலமெண்ட்டும் ப்ரெசன்டடாக இருக்கிற ரிலேஷனை நம்ம டிரான்சிட்டிவ்னு சொல்கிறோம். இந்த மூணுமே ஒரு ரெண்டு செட்டுக்கு நடுவில் நீங்கள் ரிலேஷன் எடுக்கும் போது இந்த மூணு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுச்சு அப்படின்னா அதை ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவலன்ஸ். அதை ஈக்குவலன்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். ஸோ நான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். பட் ஜென்ரலாக ரிலேஷன் அப்படின்றது எப்படி வேணாலும் தொடர்பு படுத்தி காட்டலாம். ஸோ அப்படி தொடர்பு படுத்தி காட்டும் போது அது ரிஃப்ளக்சிவாக இருக்கிற கண்டிஷன் என்னது? ஏ டு பிக்கு நான் எலமெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் இதில் இருக்கிற எலமெண்ட்டும் ஏன்னு ஒரு எலமெண்ட் இருக்குது, இங்கேயும் ஏன்ற சேம் எலமெண்ட்டாக இருக்குன்னா அப்போ இது வந்து என்னது? ரிஃப்ளக்சிவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் சிம்மெட்ரிக் கண்டிஷன் எப்போ வரும்? ஏ பி. ஸோ இதெல்லாம் நான் பின்றதை எடுத்துக்கிறேன். ஏ பி. அதே மாதிரி இங்கேயும் பீன்ற எலமெண்ட்டும் இங்கேயும் ஏ இருக்குன்னா அப்போ பி ஏன்ற எலமெண்ட் இருந்ததுன்னா ஸோ அது வந்து என்னது? டிரான்சிட்டிவ் எலமெண்டா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஏ பி. ஸோ இதுல என்னது? சி, ஏபிசி அப்படின்ட்டு மூணு எலமெண்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த கண்டிஷன்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுதான் ரிஃப்ளக்சிவ், சிம்மெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். ஸோ இந்த மூணு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ற ரிலேஷனை என்ன சொல்றோம்? ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா சொல்றோம். இப்போ வாங்க எக்ஸசைஸ் 1.1 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.1ல first question, determine whether each of the following relations are reflexive, symmetric and transitive. வாங்க இதுல கொடுத்திருக்க question one by one டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரிலேஷன் ஆர் இன் த செட் ஆஃப் ஏன்ற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க டிஃபைன்டு. அதில் ரிலேஷன் எப்படி இருக்குன்னா, அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ் ஒய், எக்ஸ் ஒய்யா இருக்கா. அந்த எக்ஸ் ஒய் எதை ரிலேட் பண்ணி வருது? 3x - y இஸ் ஈக்குவல் டு 0. அப்போனா 3x ஈக்குவல் டு ஒய். ஸோ இந்த மாதிரியான ஒரு ரிலேஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண வைக்கிறோம்? எல்லா கண்டிஷனையும் செக் பண்ண வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? ஃபர்ஸ்ட்டு
நம்ம பார்க்க போகிறது ரிஃப்ளெக்சிவ். ஸோ ரிஃப்ளெக்சிவா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இதில் இருக்கிற எலமெண்ட்டு ஸோ ஏ கமா ஏ அப்படின்ற மாதிரிக்கு ரெண்டுமே சேம் எலமெண்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு பார்த்துருக்கு. ஸோ இங்கே இருக்கிற 1 2 3ன்ற எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 3x 3 into 1 is equal to what, 3 into 1 is equal to 3. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நான் 1 போட்டேன்னா 3 வருது. 1, 1ன்ற ரிலேஷன் வரல. அதே மாதிரி சேம் எலமெண்ட் வர்ற மாதிரியான ரிலேஷன் வரல அப்படின்றதுனால இது வந்து எனக்கு நாட் அ ரிஃப்ளெக்சிவ். அப்போ நாட் அ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிட வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் சிமெட்ரிக். சிமெட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, சிமெட்ரிக் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஏ கமா பி, பி கமா ஏ அப்படியே மிரர்ல பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதே எலமெண்ட்டுக்கு நம்ம பார்த்தோன்னா 1, 3, 1 அப்படின்ற எலமெண்ட்டும் இந்த செட்டுக்குள்ள இந்த ரிலேஷனுக்குள்ள வர்றதுக்கு சான்ஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ 1 எக்ஸோட வேல்யூ 1 இருந்தால் ஒய்யோட வேல்யூ 3 வருது. எக்ஸோட வேல்யூ 3 இருந்தால் ஒய்யோட வேல்யூ என்னது 3 into 3 becomes 9 வருது. ஸோ அது வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. 3 வந்ததுன்னா அந்த எலமெண்ட் என்ன தான் வருது, 9 தான் வருது. ஸோ 3, 1ன்ற எலமெண்ட் இந்த இடத்துல வரல. அதனால அது வந்து எனக்கு சிமெட்ரிக் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணல. தேர்ட் ஒன் டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ்க்கு கண்டிஷன் என்னது, ஸோ இதை மைண்டில் நீங்கள் அப்படியே கீப் பண்ணி வச்சுட்டே போயிட்டே இருக்கணும். ஸோ என்னது பி கமா சி 3 எலமெண்ட்டை ரிலேட் பண்ணுறது ஏ கமா சி. ஸோ இந்த கண்டிஷன் படி பார்த்தோன்னா 1, 3, 3, 9 இந்த கண்டிஷன் படி பார்த்தா 1, 9 இருக்கணும். ஸோ 1, 9 இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணது 3 into 1. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன வருது, 3 தான் வருது, 9 வரல. ஸோ இதுவும் வரல. அதனால இது வந்து என்னது டிரான்சிட்டிவும் கிடையாது. ஸோ இது வந்து என்னது நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நார் சிமெட்ரிக் அண்ட் நார் டிரான்சிட்டிவ். ஓகேவா? ஸோ அப்போ வந்து 3 கண்டிஷனுமே இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலை. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதுலேயும் அதே மாதிரிக்கு ரிலேஷன் ஆர் இன் த செட் ஆஃப் n ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் டிஃபைன்ட் அஸ் ரிலேஷன் சொல்லிருக்கு. அதில் இருக்கிற எலமெண்ட் எக்ஸ் கமா ஒய் இருக்கு. எக்ஸ் ரிலேட் டு ஒய். அதில் ஒய்யோட வேல்யூ எந்த ஃபங்க்ஷனை பொறுத்து இருக்கு, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸ் லெஸ் தேன் 4 அப்படின்னா எனக்கு 1, 2, 3 மட்டும் தான் எடுக்கணும்னு சொல்லிடுச்சு. அப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு என்னெல்லாம் வரும், இந்த இடத்துல வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த செட்டில் ரிலேஷனில் 1, 6 நெக்ஸ்ட்டு 2, 7 3, 8 இதுதான் இந்த ரிலேஷனுக்குள்ளே இருக்கிற செட்டு. ஸோ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா சேம் எலமெண்ட் இந்த இடத்துல இல்லை. 1, 1, 2, 2, 3, 3ன்ற எலமெண்ட் இல்லை. அதனால இது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. சிமெட்ரிக்னு பார்த்தீங்கன்னா 1, 6, 6, 1 இருக்கா, இல்லை. அதனால இதுவும் சிமெட்ரிக் கிடையாது. டிரான்சிட்டிவ் எடுத்தோன்னா 1, 6 இப்போ 6க்குன்னு எடுத்திருந்தோன்னா ஆக்சுவலாக அந்த எலமெண்ட் என்ன வந்திருக்கும், 6 + 11 வந்திருக்கும். 1, 11ன்ற எலமெண்ட் வர்றதுக்கு இங்கே கொடுத்துருக்க ரிலேஷன் படி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கான்னு பார்த்தோன்னா இல்லை. ஸோ இது வந்து என்னது டிரான்சிட்டிவும் கிடையாது. ஸோ இங்கே இருக்கிற கண்டிஷன் படி நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நார் சிமெட்ரிக் நார் டிரான்சிட்டிவ். நெக்ஸ்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் ரிலேஷன் ஆர் இன் த செட் ஏ இஸ் ஈக்குவல் டு அண்ட் ஆஸ் ஆர் இஸ் அ அந்த ரிலேஷன் எப்படி இருக்காங்க, எக்ஸ் கமா ஒய். ரிலேஷன் எக்ஸ் கமா ஒய்யா இருக்கு. அதில் இருக்கிற y எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது, டிவைசபிள் பை எக்ஸ். y இஸ் டிவைசபிள் பை எக்ஸ். ஸோ இந்த ரிலேஷனை வச்சு நம்ம எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு எடுத்தோம்னா இப்போ நான் வந்து ரிஃப்ளெக்சிவ் எடுக்கிறேன். ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் படி என்னது ஏ கமா ஏ அப்படின்ற கண்டிஷன் படி இருக்கணும். சிமெட்ரிக் கண்டிஷன் என்னது ஏ கமா பி, பி கமா ஏ அப்படின்ற கண்டிஷன். இதுக்கு ஏ கமா பி, பி கமா சி, ஏ கமா சி இப்படி இந்த கண்டிஷனை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக கம்பேர் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஒரு நம்பர் அதே நம்பரால் டிவைட் ஆகும்போது அது என்ன ஆகுது, ஒய் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் இஸ் டிவைசிபிள் பை எக்ஸ் தான். ஸோ ஒரு நம்பர் அதே நம்பரால் டிவைட் பண்ண முடியும் அப்படின்றதுனால இது வந்து என்னது ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட் சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா என்னது ஏ கமா பி, பி கமா ஏ. ஸோ இதில் பார்க்கும்போது 1, 2 அப்படின்னு எடுக்கிறோம், 2, 1. ஸோ இதில் வந்து 1, 2ன்றது
y is divisible by x ன்னு எடுத்தனா ஹோலா டிவைட் ஆகுது. பட் வந்து 1 divided by 2 இது வந்து ஸ்மால் நம்பரா இருக்கு, பிக் நம்பரா இருக்கு. ஸோ அது வந்து என்னது ஹோலா டிவைட் ஆகல அப்படின்றதுனால சிமெட்ரிக் கண்டிஷனை இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ் அப்படின்னு எடுக்கும்போது இந்த நம்பர் எடுத்துக்கலாம். ஏதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது 4ன்றது 2ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? பாருங்க 1 2ன்றது 1ஆல டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் 2, 4ன்ற நம்பர் 2ஆல டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் 1, 4 ரிலேட் பண்ணுறோம். 4ன்ற நம்பர் 1ஆல டிவைட் ஆகும். ஸோ இந்த டிரான்சிட்டிவை இது வந்து என்னது சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது. ஸோ இது வந்து என்னது ரிஃப்ளெக்சிவ் transitive but not symmetric. Next question அப்படியே பார்த்துக்கலாம். relation R in the set Z of all integers defined as only அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, R is equal to Rல இருக்கிற எலிமெண்ட்லாம் x, y இருக்குது. அதில் கொடுத்துருக்க ரிலேஷனை x minus y is an integer. இதை நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் இன்டிஜர் வரணும் அப்படின்ற ஒரு ரிலேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் படி பார்த்தோம்னா எக்ஸும் ஒரு இன்டிஜராக எடுத்தோம், ஒய் ஆல்சோ இன்டிஜர், எக்ஸ் மைனஸ் ஒய் எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் கண்டிஷன் படி எடுக்கிறோம் அப்படின்னா என்னது நான் வந்து 1, 1 எடுக்கிறோம் அப்படின்னா இது வந்து வர்ற நம்பர் ஆல்சோ என்ன தான் வரும், இன்டிஜர் தான் வரும். அதனால இது வந்து என்னது ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது. சேம் நம்பரே நம்ம போடும்போது அதுலேருந்து அதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கிற நம்பர் ஆல்சோ இன்டிஜர் தான் அப்படின்றதுனால அது வந்து என்னது ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட் சிமெட்ரிக் அப்படின்னு எடுக்கும்போது என்ன இருக்கணும், A, B, B, A. ஸோ A, B அப்படின்னு எடுத்தோன்னா இப்போ 1, 2ன்னு எடுக்கிறேன். ஸோ 1 minus 2 ஆல்சோ என்னது -1, அது ஆல்சோ ஒரு இன்டிஜர் தான். அதே மாதிரி 2, 1 எடுக்கிறேன். 2 minus 1 ஆல்சோ என்னது தான் 2 minus 1 ஆல்சோ 1 அப்படின்ற ஒரு இன்டிஜர் தான் அது. ஏன்னா அவங்க இன்டிஜரை தான் மெயின் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து என்னது சிமெட்ரிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது. டிரான்சிட்டிவ் அப்படின்னு எடுக்கும்போது A, இதுவும் அதே மாதிரிக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா 1, 2, 2, 3, 1, 3 இதை ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணாலும் ஒரு இன்டிஜர் தான் கிடைக்கும். இதை சப்ட்ராக்ட் பண்ணாலும் இன்டிஜர் தான் கிடைக்குது, இது சப்ட்ராக்ட் பண்ணாலும் இன்டிஜர் தான் கிடைக்குது. ஸோ இது 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுனால இது ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் transitive. First question, fifth normal letter question discuss பண்ணலாம் வாங்க. Relation R in the set A of human beings in a town at a particular time given by கொடுத்தாச்சு. ஸோ ரிலேஷன் R எப்படிலாம் இருக்கு, Rன்றது ஒரு ரிலேஷன், அதில் X, Y எலமெண்ட்டாக இருக்கு. Xன்ற பர்சன், X and Y work at the same place. ஸோ சேம் பிளேஸில் 2 பேர் ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரிலேட்டிவ் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு எடுத்தோன்னா என்னது X, X ரெண்டுமே சேம் பிளேஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து என்னது ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது. சிமெட்ரிக் அப்படின்னு எடுத்தோன்னா X, Y 2 பேரும் சேம் பிளேஸில் இருக்கிற 2 பர்சன் எடுத்தாச்சு. அதே Y, X எடுத்தாலும் 2 பேருமே சேம் பிளேஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால சிமெட்ரிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது. டிரான்சிட்டிவ் A, B இப்போ X, Yன்றது எடுத்தாச்சு. 2 பேரும் சேம் பிளேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. Y and Z சேம் பிளேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. X and Z ஆல்சோ என்னது தான் சேம் பிளேஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ டிரான்சிட்டிவ் ஆல்சோ. அப்போ இது என்னது ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். நெக்ஸ்ட் ஒன், R is the relation. அதில் X, Y பர்சனை செலக்ட் பண்ணுறாங்க. X and Y live in the same city. இதுவும் ரெண்டுமே சேம் தான். எப்படி சேம் பிளேஸில் இருக்காங்களோ அதே மாதிரி சேம் லொக்காலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது சேமாகவே இருக்கும். ஸோ இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது. இது ஆல்சோ என்னது தான் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் தான். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் எப்படி கொடுத்துருக்காங்க ரிலேஷன் X, Y. X is exactly 7 centimeter taller than Y. இப்போ 7 centimeter taller than வெறும் எக்ஸாக்ட்லி கொடுக்கலன்னா என்ன எடுத்துக்கலாம், X is exactly 7 centimeter taller than Yன்னு சொல்லியாச்சு. அப்போ X greater than Yன்னு எடுத்துக்கலாம். பட் எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது என்ன ஆகுது,
ஈக்குவல் டு அப்படின்ற கண்டிஷனுக்கு வந்துடுது. இந்த மாதிரிக்கு இது எக்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி டாலர் தென் ஒய் அப்படின்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ற மாதிரி எடுத்திருக்கு. ஸோ அப்படி எடுக்கும்போது ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வரும் பாருங்க. ஸோ எக்ஸ் இஸ் நான் எடுக்கிறது எக்ஸ் கமா எக்ஸ், சப்போஸ் இது 1 சென்டிமீட்டர் 1 அப்படின்னு எடுத்தோம்னா சேம் பர்சன் வந்து சேம் ஹைட்ல தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, எக்ஸாக்ட்லி 7 வரல. அதனால அது வந்து என்னது, நாட் அ ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட் சிமெட்ரி கண்டிஷன் படி பார்த்தா நான் என்ன பண்றேன், எக்ஸோட வேல்யூ ஏன்னா இப்போ இது வந்து என்னது ஹைட்டு தான் எடுத்திருக்கு. ஓகேவா, ஹைட் எடுத்தோன்னா ஒருத்தங்க 54 சென்டிமீட்டர் கமா இதுலேயும் வந்துட்டு 7 எடுத்தோன்னா 61 இப்படி எடுத்தோன்னா என்னது எக்ஸாக்ட்லி 7 எடுத்தாச்சு. ஆனால் 61,54 வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, அப்படிதானே? ஏன்னா எக்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்க கண்டிஷன் படி எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென், அப்போ இந்த கண்டிஷன் மட்டும் தான் கரெக்டாக இருக்கு, இது கரெக்டாக இல்லை. ஸோ இந்த கண்டிஷன் படி எடுத்தோன்னா என்னது கரெக்டுன்னு பார்த்தாலும் இதை வந்து நம்ம வந்துட்டு என்னது அப்படியே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது வராது அப்படின்னும் போது அது சிமெட்ரிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணாது. ஸோ இதுவும் சிமெட்ரிக் கண்டிஷன் வராது. டிரான்சிட்டிவ் அப்படின்னு எடுக்கும்போது எக்ஸிஸ் அதே மாதிரி நான் வந்து 50 ஹைட்ல இருக்கிற ஒருத்தங்களை எடுத்தேன்னா ஆன்சர் வந்து என்ன வருது 43, ஒய்யோட வேல்யூ 43 இருக்கு. இப்போ பி கமா 43 இருக்குதுன்னா அப்ப இது வந்து என்ன வருது 36. ஓகேவா, நெக்ஸ்ட் 50யும் 36ஐயும் ரிலேட் பண்ண முடியாது. ஏன்னா 50 36 எடுத்தா எவ்வளவு ஆகுது 14 டிஃபரன்ஸ் வந்தது. ஆனா எக்ஸாக்ட்லி 7 தான் சொல்லியிருக்கு அப்படின்றதுனால நமக்கு அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணாதுன்றதுனால இது வந்து என்னது நெய்தர் reflexive nor symmetric nor transitive. Next condition, relation எப்படி எடுத்திருக்காங்க பாருங்க, x is wife of y. So இதுல நீங்க மைண்ட்ல x வந்து ஒரு ஃபீமேல், x is wife of y ன்னு சொல்ல, y வந்து மேல் அப்படின்ற மாதிரி எடுத்தனா x is female, female வந்து என்னது wife of y ன்னு நம்ம எடுக்க முடியாது. அதனால இந்த கண்டிஷனை அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணல, அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரிக்கு நெக்ஸ்ட் சிமெட்ரிக் வருதுன்னா x is wife of y, எஸ் இது வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் y is not a wife of, ஏன்னா இது வந்து என்னது மேல், இது ஃபீமேல். அதனால இந்த கண்டிஷன் படி செகண்ட் டேர்முக்கு இது வந்து ஒய்ஃபா வராதுன்றதுனால சிமெட்ரிக்கும் இது வரல. டிரான்சிட்டிவ் எடுத்தனா இதுவும் அதே மாதிரிக்கு வராது, ஏன்னா எக்ஸ் இஸ் ஒய்ஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் ஒய் வந்து மேல் வந்து அதர் பர்சனுடைய ஒய்ஃபா இருக்க முடியாது அப்படின்றதுனால அதுவும் டிரான்சிட்டிவும் வராது. ஸோ இது ஆல்சோ என்னதான் நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் nor symmetric nor transitive. So next இது ஆல்சோ அதே மாதிரி தான் பாருங்க. ஆர் வந்து ஒரு ரிலேஷன் எடுத்திருக்கு x, y. அதுல x is father of y. x is father of y. x, x ன்னு எடுத்தனது x க்கு ஃபாதரா இருக்க முடியாது. அதனால இது சிமெட்ரிக் வராது. நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் வராது. நெக்ஸ்ட் சிமெட்ரிக் பார்த்தோன்னா x is father of y, ஆனா y தான் ஃபாதரு. அதனால xக்கு என்னது x வந்து yக்கு ஃபாதரா இருக்க முடியாது அப்படின்றதுனால இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணாது. நெக்ஸ்ட் x is father of y, y is father of z அப்படின்னு எடுத்துக்கலாம். y is father of z எடுத்துக்கலாம். பட் x வந்து என்னது father of z எடுக்க முடியாது. ஓகேவா, ஏன்னா x is father of y ன்னு கொடுத்தாச்சு. ஸோ y is father of z ன்னு கொடுத்தாச்சு. ஸோ அப்படி வரும்போது ரிலேஷன் டோட்டலா சேஞ்ச் ஆகுது அப்படின்றதுனால இதுவும் என்னதுதான் neither reflexive nor symmetric nor transitive. எக்ஸசைஸ் 1.1ல செகண்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது ஸோ இந்த கொஸ்டின்ல ஷோ தேட்னு இருக்கு. ஷோ தேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டிஷன் வந்து
இருக்குதா இல்லையான்றத நம்ம ஷோ பண்ணணும். அதனால இவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க இருக்கிற வேரியபிளுக்கு நம்ம வேல்யூஸை போட்டு அப்ளை பண்ணி பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை ஷோ பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் படி என்னது ஏ கமா ஏ, ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் படி ஏ கமா ஏ அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு இது என்னது ஃபர்ஸ்ட் வேரியபிள் லெஸ் than or equal to செகண்ட் வேரியபிள். அதனால நான் ஃபர்ஸ்ட் வேரியபிளோ 1/2 எடுத்துக்கிட்டேன். 1/2 1/2. ஸோ 1/2 less than or equal to 1/2 the whole square எடுக்கும் போது என்னது 1/2 is not greater than 1/4 மாறுது. அதனால ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இந்த இடத்துல வந்துட்டு என்னது ராங் வந்துடுது. அடுத்தது என்னது ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் என்னது சிமெட்ரிக்னா சொன்ன மாதிரிக்கு ஏ கமா பி கமா ஏ. ஸோ இந்த கண்டிஷனுக்கு நான் ஏயோட வேல்யூ 2 ஆகும், பியோட வேல்யூ 5 ஆகும் எடுத்துக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஏ லெஸ் than or equal to 5 ஸ்கொயர். நெக்ஸ்ட் பி லெஸ் than or equal to 2 ஸ்கொயர். ஸோ இந்த கண்டிஷன் படி மேலே கொடுத்துருக்க கண்டிஷன் படி அது வந்துட்டு என்னது ட்ரூவா வரல. அதனால இது சிமெட்ரிக் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணல. அடுத்தது டிரான்சிட்டிவ்க்கு நான் வந்து வேரியபிள் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு நம்மளே வந்து என்ன பண்ணணும்னா இங்க இருக்கிற கண்டிஷனை அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணக்கூடாத மாதிரியான வேல்யூஸை எடுத்து இந்த இடத்துல நம்ம வெரிஃபை பண்ணி காட்டணும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு நான் இங்க இருக்கிற வேல்யூஸ் வந்து 2, பி இஸ் ஈக்குவல் டு 5, சி வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அந்த கண்டிஷன் படி இது என்னது ஏ கமா பி கமா சி, ஏ கமா சி. ஸோ இந்த கண்டிஷன் படி ஃபர்ஸ்ட் ஏ கமா பி வந்து என்னது 2,5. இந்த கண்டிஷன் படியே நம்மளுக்கு வந்துட்டு என்னது வரல. 2,5 அப்படின்னு எடுத்துனா 2 less than or equal to 5 ஸ்கொயர் தான். நெக்ஸ்ட் 5 less than or equal to 1 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்தா அது வரல. நெக்ஸ்ட் 1 less than or equal to 2 less than or equal to 1. Third question பார்க்கலாம். So check whether the relation are defined in the set 1, 2, 3, 4, 5, 6 as r is equal to a comma b. செகண்ட் வேரியபிள் வந்துட்டு என்னது ஃபர்ஸ்ட் வேரியபிளோட ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்கு. இஸ் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் அண்ட் ஆர் டிரான்சிட்டிவ்ன்றதை செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீ என்ன பண்ணணும், இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸை இதில் அப்ளை பண்ணி செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னாலே மைண்டில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஸோ வேரியபிள் அண்ட் த சேம் வேரியபிள். ஸோ இந்த கண்டிஷன் படி பார்த்தா நான் 1 எடுக்கிறேன்னா 1 + 1, ஸோ 1,2 தான் வருது, சேம் வேரியபிளே வரல. அதனால இது வந்து என்னது நாட் அ ரிஃப்ளெக்சிவ். அடுத்தது என்னது சிமெட்ரிக் கண்டிஷன் படி என்னது சிமெட்ரிக். ஸோ கண்டிஷன் படி என்னது ஏ கமா பி அண்ட் பி கமா ஏ. ஸோ ஏ கமா பி நான் 1 எடுக்கிறேன்னா இது என்னது 1 + 1 1,2. இப்போ இதுல என்னது 2 எடுத்தேன்னா 2 + 1ன்றது 2,3 தான் வருமே ஒழிய 2,1 வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படின்றதுனால இது வந்து என்னது நாட் அ சிமெட்ரிக். நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ். ஸோ டிரான்சிட்டிவ் எடுத்தனா ஏ கமா பி கமா சி, ஏ கமா சி. இந்த கண்டிஷனும் வராதுன்னு டைரக்டாவே நம்மளுக்கு தெரியும். இது என்னது அதே மாதிரி 1 எடுத்தனா இது 1 + 1 2 இருந்திருக்கும், 2 + 1 3 இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 1,3 வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படித்தானே 1 + 1 2 தான் வரணும். ஸோ இந்த கண்டிஷன் வராது அப்படின்றதுனால இது வந்து என்னது டிரான்சிட்டிவும் கிடையாது. அதனால நெய்தர் reflexive nor symmetric nor transitive. அடுத்த 4th and 5th ப்ராப்ளம் பார்க்கலாம். show that the relation r in r இது வந்து ரியல் நம்பர் defined as r is equal to a comma b, a less than or equal to b is reflexive and transitive and but not symmetric. show that ன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க என்ன விஷயத்தை கொடுத்துருவாங்களோ அப்படியே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றது அர்த்தம். ஸோ என்ன பண்ணணும், நீங்க எடுக்கிற நம்பர்ஸோ ஆல்ரெடி டைரக்டாவும் நீங்க செக் பண்ணாலும் இதுல வந்து ரிஃப்ளெக்சிவாகவும் டிரான்சிட்டிவாகவும் சிமெட்ரிக்கா இருக்கக்கூடாது. இந்த கண்டிஷன் படியே நீங்க எடுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க நம்பர்ஸை போட்டு அசைன் பண்ணீங்க உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஸோ ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் லெஸ் than or equal to கண்டிஷன்ல
இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிடும். அதனால அது வந்து எனக்கு ரிஃப்ளெக்சிவ் தான். சிமெட்ரிக் கண்டிஷன் படி பார்த்தா என்னது a, b, b, a. ஸோ இதுல 2, 4, 4, 2 எடுத்தோம்னா 2 less than or equal to 4, 4 is not equal to 2. அதனால அந்த R வந்து என்னது நாட் அ சிமெட்ரிக். நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ்னு எடுக்கும்போது a, b, b, c, a, c இந்த கண்டிஷன் படி எடுத்தோம்னா நம்ம அதே மாதிரி நம்ம செக் பண்ணும்போது அந்த கண்டிஷன் எல்லாத்தையும் இது வந்து என்னது சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ற அது மாதிரியான வேரியபிள்ஸை எடுத்து நீங்க போடும்போது அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது. அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், இட் இஸ் the relation is a reflexive and transitive but not symmetric னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின் பாருங்க. check whether the relation R is the real number defined by R is equal to a, b, a less than or equal to b cube is reflexive, symmetric or transitive இல்லையான்றதை செக் பண்ண அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணா நெகட்டிவாவே எடுத்துக்கணும். அது வந்து எனக்கு நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் டிரான்சிட்டிவ்ன்ற மாதிரிக்கான உண்டான வேல்யூஸை அதில் அப்ளை பண்ணி நீங்க வந்து என்னது ஷோ பண்ணணும். ஸோ அதில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செக் பண்றோம் ரிஃப்ளெக்சிவா இல்லையான்றது. ஸோ ரிஃப்ளெக்சிவ் இல்லைன்றதுக்கு உண்டான வேல்யூஸை எடுத்து இந்த கண்டிஷன் படி நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ 1/2 எடுத்தோம்னா இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது 1/2 the whole cubeன்னு வந்தானா என்னது கண்டிஷன் படி இது லெஸ் கிடையாது, இது கிரேட்டர் வேல்யூவா இருக்கு. அதனால அது வந்து என்னது நாட் அ ரிலேஷன் இஸ் நாட் அ ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னது சிமெட்ரிக். சிமெட்ரிக் செக் பண்ணும்போது அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், சிமெட்ரிக் செக் பண்றீங்க அப்படின்னா 1, 2, 1 எடுக்கும் போது 1 less than or equal to 2 cube. ஸோ அது வந்து கரெக்ட் தான். 2 less than or equal to 1 cubeக்கு வரல, அதனால இட் இஸ் நாட் அ சிமெட்ரிக். நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ் நீங்க பாக்குறீங்க. டிரான்சிட்டிவ் எடுக்கும் போது அதே மாதிரிக்கு என்ன ஆகுது 3, 3/2. ஸோ இந்த கண்டிஷன் இல்லைன்ற மாதிரியான இதை நீங்க ஷோ பண்றதுக்கு ஏத்த மாதிரிக்கு நீங்க என்ன பண்ணணும், வேல்யூஸை பிக் பண்ணி எடுக்கணும். எடுத்து நீங்க என்ன பண்ணணும், அதுல வந்து செக் பண்ணிட்டீங்கன்னா அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணாது. அதனால அது வந்து எடுத்து ஆர் இஸ் நாட் அ டிரான்சிட்டிவ். ஸோ கடைசியில் நீங்க என்ன பண்ணிடணும், நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நார் சிமெட்ரிக் நார் டிரான்சிட்டிவ்னு முடிச்சிடணும். இந்த எக்ஸசைஸ்ல நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஷோ தட் த ரிலேஷன் ஆர் இன் த செட் 1, 2, 3 given by relation 1, 2, 2, 1 is symmetric but neither reflexive nor transitive. ஸோ எனக்கு ஷோ தட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கேயே கொடுத்துருக்க ஆன்சரை நீங்கள் செக் பண்ணி மட்டும் தான் காட்டணும். ஸோ என்ன பண்ணா given that ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க செட்டை எடுத்து எழுதிடணும். given that கொடுத்துருக்க செட்டு, அதில் கொடுத்துருக்க ரிலேஷன் என்னதுன்றதையும் எழுதிடணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது ரிஃப்ளெக்சிவ் எடுக்கிறீங்க. ரிஃப்ளெக்சிவ்னாலே என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டுமே சேம் எலமெண்ட் இருக்கிற மாதிரியான இந்த செட்டு. ஸோ 1, 1ன்ற செட்டு இந்த ரிலேஷன்ல இல்ல. ஸோ 1, 1 நாட் பிலாங்ஸ் டு ரிலேஷன். 2, 2 நாட் பிலாங்ஸ் டு இது. 3, 3 இது இல்ல அப்படின்னும் போது இது வந்து எனக்கு ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. அதனால ஆர் இஸ் நாட் இந்த ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட் சிமெட்ரிக் கண்டிஷன், a, b, b, a தான் சிமெட்ரிக் கண்டிஷன். ஸோ கொடுத்திருக்கிற ரிலேஷன்ல 1, 2, 2, 1ன்றது இருக்கு. அதனால அது வந்து என்னதுதான் சிமெட்ரிக் தான். ஸோ இந்த செட்டும் அதுக்கு ரெலவெண்டா இருக்கிறதும் இருக்குன்றதுனால அது சிமெட்ரிக்னு எடுத்துட்டோம். டிரான்சிட்டிவ்னா என்னது, a, b, b, c, a, c அப்படின்னு இருக்கு. ஸோ அதுல இந்த ரிலேஷன்ல உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு, 1, 2, 2, 1 இருக்கு. இந்த இடத்துல இது a, b, b, c. அப்போ a, c ஆல்சோ 1, 1ன்றதும் இருந்திருந்தா இது வந்து எனக்கு டிரான்சிட்டிவா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ 1, 1ன்றது இந்த இடத்துல இல்லை அப்படின்றதுனால இது வந்து எனக்கு நாட் அ, ஸோ அந்த ரிலேஷன் ஆர் இஸ் நாட் அ டிரான்சிட்டிவ். அதுக்கப்புறம் எனக்கு ஆன்சரை எடுத்து எழுதணும். எப்படி எழுதணும், ஸோ த கிவன் ரிலேஷன் ஆர் இஸ் வந்து சிமெட்ரிக் பட் நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நார் டிரான்சிட்டிவ்னு இந்த இடத்துல கீழே எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது, ஷோ தட் த ரிலேஷன் ஆர் இன் த செட் A of all the books in the library of a college given by relation x, y. So இது xன்றது ஒரு புக்கு, yன்றது ஒரு புக்கு. X and y have same number of pages is an equivalence relation. Equivalence அப்படின்னா 3 கண்டிஷனுமே என்னது சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் மூணுமே அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அது வந்து என்னது ஈக்குவலன்ட் ரிலேஷன் சொல்றோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற
ரிலேஷனை எடுத்து எழுதிடணும். அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷனை செக் பண்றீங்க. ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் படி என்னது எக்ஸ் கமா எக்ஸ் அப்படின்னு இருக்கணும். எக்ஸ் கமா எக்ஸ் ரெண்டு புக்குமே சேம் புக்கு தான். ஸோ சேம், அப்போ அது வந்து என்னது ஹேவ் சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ். அப்போ அது வந்து என்னது ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷனை அது வந்து என்னது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட் சிமெட்ரிக். ஸோ எக்ஸ் கமா ஒய், எக்ஸ்ன்றது சேம் நம்பர் ஆஃப் புக்ஸ், அதாவது சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்கிற புக் எடுத்திருக்கோம். ஒய் ஆல்சோ சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்கிற புக்கா எடுத்தோம்னா ரெண்டுமே என்னது ஸோ இந்த செட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் கமா ஒய், ஒய் கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு எடுத்தாச்சு. ஸோ புக்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஹாவ் த சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு ஸோ ரிலேஷன் ஆர் இஸ் சிமெட்ரிக். நெக்ஸ்ட் என்னது டிரான்சிட்டிவ் கண்டிஷனை செக் பண்றீங்க. எக்ஸ் ஒய் இசட்னு 3 புக் எடுக்கிறீங்க. ஸோ எக்ஸ் ஒய் வந்து சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்குன்னா ஒய் இசட் ஆல்சோ சேம் நம்பர் ஆஃப் பேஜ் இருக்குன்னா எக்ஸ் இசட் ஆல்சோ ஹேவ் என்னது சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ் இந்த புக். நெக்ஸ்ட் ஸோ இந்த 3 கண்டிஷன் ஆர்இஸ் வந்து மூணுமே இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றதுனால ஸோ இந்த ரிலேஷன் ஆர்இஸ் அண்ட் ஈக்குவலன்ட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட வேண்டியதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Show that the relation R in the set A is equal to 1, 2, 3, 4, 5 given by relation A, B. So, அந்த ரெண்டு ரிலேஷனுக்கு உண்டானது modulus of A minus B is even. Is an equivalence. Equivalenceனா நம்ம 3 கண்டிஷனுமே என்ன பண்ணணும் செக் பண்ணிக்கிடணும். ஸோ அதில் ரிஃப்ளெக்சிவ் அண்ட் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் மூணுமே செக் பண்ணி மூணுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்றோம் ஈக்குவலன்ஸ் சொல்றோம். ஷோ தட் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் 1, 3, 5 இந்த செட்ல இருந்து இன்னொரு ரிலேஷன் எடுத்திருக்காங்க ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர் அண்ட் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் அதர் செட் எடுத்திருக்காங்க 2, 4 are related to each other, but no element of 1, 3, 5 is related to any element of 2, 4. ஏன்னா இப்போ இதுல இருந்து நம்ம இதை சப்ராக்ட் பண்ணனா ஆட் நம்பர் வராது, ஆட் நம்பர் தான் வரும். இதை வந்து ஈவன் நம்பர் வராது. கொடுத்துருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணாது. அதனால இந்த கொஸ்டினை வந்து உங்களுக்கு அதே மாதிரி கேட்டிருக்காங்க. ஆன்சர்ல அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இந்த ரிஃப்ளெக்சிவ், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரிஃப்ளெக்சிவ்னு நீங்க செக் பண்றீங்க. ஏன்றது இந்த ஏ செட்ல இருக்கிற ஒரு எலமெண்ட். ஏக்கு பதிலாக நீங்க இங்க இருக்கிற என்னது வேல்யூஸ் நான் வந்து ஈவன் மட்டும் எடுத்துக்கலாம். நீங்க இதே கொஸ்டினை நீங்க எழுதும் போது கேஸ் 1 கேஸ் 2ன்னு 2 எடுத்து ஆட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு கூட இங்க நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் நோட் போட்டுக்கலாம். ஸோ ஏன்ற ஒரு எலமெண்ட் வந்து ஏ செட்ல இருக்கிற ஒரு எலமெண்டா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏ மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. 0ன்றது ஒரு ஈவன் நம்பர் தான். அதனால அது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது. ஸோ அந்த ரிலேஷன் வந்து எனக்கு ரிஃப்ளெக்ஷன் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் சிமெட்ரிக் கண்டிஷன் எடுக்கிறோம். ஏ பி 2 எலமெண்ட் வந்து ஆர்ல இந்த ரிலேஷன், அதாவது இந்த ஆர்ல இருக்கிற 2 எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரெண்டுக்கும் நடுவில் உள்ள டிஃபரன்ஸ் எடுத்து அதுக்கு வந்து மாடுலஸ் எடுத்தோம்னா அது ஈவனா இருக்கிற மாதிரி எடுத்துருக்கோம். அப்படின்னா இந்த போத் ஏயும் ஈவனாகவும் இருக்கலாம், போத் ஏ அண்ட் பி ஆடாவும் இருக்கலாம் அப்படின்றத இந்த இடத்துல மீன் பண்ணிருக்கு. ஸோ ஏ மைனஸ் பி வந்து மாடுலஸ் எடுக்கும்போது அது ஈவனா இருக்கும். அதே மாதிரி பி மைனஸ் ஏன்றது நெகட்டிவ் தட் நம்பர் வரும். அது மாடுலஸ் எடுக்கும்போது அது பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ அது ஆல்சோ எனக்கு ஈவன் தான். அதனால ஏ கமா பின்ற செட்ல பி மைனஸ் ஏ எடுத்தாலும் அந்த அதே செட்டு இந்த ரிலேஷனுக்குள்ள வருதுன்றதுனால அது வந்து எனக்கு சிமெட்ரிக், ஆர் இஸ் சிமெட்ரிக்னு சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ் எடுக்கிறோம். ஸோ ஏபி பிசி சி ஏசி அப்படின்ற அந்த கண்டிஷன் தான் நம்ம எடுத்துட்டு போனோம். ஏ கமா பின்றது ரிலேஷன்ல இருக்கிற ஒரு எலமெண்டா எடுத்தோம்னா அப்ப ஏ மைனஸ் பி மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈவன் எடுத்து. அதே மாதிரி பி கமா சின்றது நம்ம வந்து இந்த ரிலேஷனுக்குள்ள எடுக்கிறோம் அப்படின்னா பி மைனஸ் சின்றது ஈவனா எடுத்திருக்கோம். அதே மாதிரிக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஏ மைனஸ் சி ஆல்சோ எனது ஈவனா தான் இருக்கும் அப்படின்ட்டு அதுல இருக்கிற நீங்க வந்து என்ன பண்ணோம், ஒருவேளை ஏன்றது ஈவன் நம்பர்ஸ் ஆகும், பின்றதும் ஈவன் நம்பர், சின்றதும் ஈவன் நம்பர்ஸா வந்தா அந்த ரெண்டுக்கு உண்டான டிஃபரன்ஸ் எடுக்கும்போது மாடுலஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு அது ஈவன் தான் வரும். ஸோ ஆர் இஸ் வந்து டிரான்சிட்டிவ். இந்த 3 கண்டிஷனுமே அது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்றதுனால இந்த ரிலேஷனை நம்ம என்ன சொல்றோம், அது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்றோம். நெக்ஸ்ட் அவங்க அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஷோ தட் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் 1, 3, 5 இதுல இருக்கிறதுல நீங்க வந்து இதை ஏயாவும் பியாவோ சியாவோ எடுத்தீங்கன்னா இந்த 3 கண்டிஷனுமே இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். அதே மாதிரி 2, 4ன்ற செட்லையும் நீங்க இந்த ரெண்டையுமே ஏயாவோ பியாவோ எடுத்தனா இந்த 3 கண்டிஷனுமே இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது என்னது, பட் இந்த செட்டையும் இந்த செட்ல உள்ள எலமெண்ட்டை நீங்க கிராஸ் பண்ணனா இதுல வந்து எனக்கு ஈவன் நம்பர் வராது அப்படின்றதுனால இவங்க கொடுத்துருக்க இந்த கொஸ்டினை நீங்க வந்து என்ன பண்ண ஆன்சரை இந்த மாதிரிக்கு எடுத்து எழுதிடணும். ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் அதே தான், பட் வந்து என்னது அப்படியே நீங்க எடுத்து எழுதி கொஸ்டின்ல கொடுத்துருக்கதே பார்த்து எடுத்து எழுதிடணும். ஏன்னா இது வந்து எனக்கு செப்பரேட், இது எல்லாமே ஆல் ஆர் ஆட், ஆல் ஆர் ஈவன் அப்படின்ற மாதிரி அந்த கண்டிஷனை போட்டு எழுதிட வேண்டியதான். இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர்.
Next question. Show that each of the relation are in the set A is equal to A ல இருக்கிற element X இருக்கு. அந்த X ஓட condition என்ன கொடுத்திருக்காங்க? அது ஒரு integer. ஆனா range வந்து 0 to 12 குள்ள இருக்கிற number அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. Given by first என்ன கேட்டிருக்காங்க? relation எடுத்திருக்காங்க. A, B இருக்கு. So அது எதை பேஸ் பண்ணி இருக்குது? Modulus of A minus B அந்த இதை பண்ணணும் is a multiple of 4. So இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு ரிலேஷன். ரெண்டாவது என்னது? R is equal to A, B. So Aயும் Bயும் ஈக்குவலா இருக்கிற மாதிரியான ஒரு ரிலேஷன் எடுத்திருக்காங்க. is an equivalence relation அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல ஈக்குவலன்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? find the set of all elements related to 1. 1 இருக்கிற மாதிரியான செட்டு, அது வந்து இந்த மாதிரியான கண்டிஷனை ரிலேட் பண்ற எந்தெந்த எலமெண்ட்ஸ்லாம் 1ஓட சேர்ந்து இருக்கும்போது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணோம், அந்த செட்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்றதை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவலன்ஸை ப்ரூவ் பண்ணிட்டு தென் நம்ம அடுத்ததை நம்ம பார்க்கலாம். ஸோ ஏன்றது என்னது? ஏல இருக்கிற எலமெண்ட் எப்படிலாம் இருக்கும்? 0, 1, 2, 3 அப்படியே அப் டு 12 வரைக்கும் இருக்குது. இதுதான் அந்த செட்டு. இப்போ அது ரிஃப்ளெக்சிவா ஃபர்ஸ்ட் கண்டிஷனை நான் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டேன். ஸோ R is equal to A, B. Modulus of A minus B is a multiple of 4. ஸோ எடுத்தோம் அப்படின்னா ஏன்றது ஒரு எலமெண்ட், அது வந்து எனக்கு ஏ செட்ல இருக்கிற ஒரு எலமெண்ட்டை நான் எடுத்திருக்கேன். ஸோ அதே எலமெண்ட்டை அந்த எலமெண்ட்டோடய நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது which is equal to 0, that is என்னது? multiple of 4 only. அதனால R is reflexive. நெக்ஸ்ட் சிமெட்ரிக் கண்டிஷன் எடுத்தோம் அப்படின்னா ஏயும் பின்ற ரெண்டு எலமெண்ட்டை நான் வந்து ஏ செட்ல இருந்து எடுத்திருக்கேன். இப்போ A, Bன்றது நான் இந்த ரிலேஷனை பொறுத்து எடுத்துக்கிறேன். அதாவது என்னது? மல்டிபிள் ஆஃப் 4 இருக்கிற மாதிரி. இதோடைய டிஃபரன்ஸ், மாடுலஸ் ஆஃப் தட் டிஃபரன்ஸ் இஸ் மல்டிபிள் ஆஃப் 4 இருக்கிற மாதிரியான ஒரு செட்டை எடுத்துக்கிறேன். அது வந்து எதுக்குள்ள இருக்கு? இந்த ரிலேஷனுக்குள்ள இருக்கு அப்படின்னா ஸோ அதை அப்படியே நம்ம வந்து இஸ் மல்டிபிள் ஆஃப் 4ன்னு எடுத்தாச்சு. ஸோ B மைனஸ் A அப்படியே ரிவர்ஸ்னு எடுத்தோம்னா அது வந்து நெகட்டிவ் தட் வேல்யூ வரும். அதை மாடுலஸ் எடுக்கும்போது பாசிட்டிவா வரும். ஸோ இட் இஸ் ஆல்சோ என்னது? மல்டிபிள் ஆஃப் 4. அதனால B மைனஸ் ஏன்றதும் இந்த ரிலேஷனுக்குள்ள வரும். அப்படின்றதுனால இது வந்து என்னது? சிம்மெட்ரிக். நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ். ABCன்னு சொல்லிட்டு 3 எலமெண்ட்டை நான் ஏன்ற செட்ல இருந்து எடுத்துக்கிறேன். ஸோ அந்த எலமெண்ட்ல நான் என்ன பண்ணிக்கிறேன்? A, Bன்றது இந்த ரிலேஷனை பேஸ் பண்ணி வர்ற ஒரு செட்டாவும், அதே மாதிரி B, Cன்றது இந்த ரிலேஷனுக்குள்ள வர்ற ஒரு செட்டாவும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் A மைனஸ் Bன்றது என்னது? மல்டிபிள் ஆஃப் 4 தான் இருக்க முடியும். அதே மாதிரி B மைனஸ் C ஆல்சோ என்னது? மல்டிபிள் ஆஃப் 4 தான் இருக்க முடியும். இப்போ A மைனஸ் C நம்மளுக்கு A, Cன்றது வரணும். A மைனஸ் Cன்றதை எப்படி எழுதலாம்? A பிளஸ் B. A மைனஸ் Cன்றத A மைனஸ் B பிளஸ் B மைனஸ் C. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணனா மைனஸ் B பிளஸ் B கேன்சல் ஆகி A மைனஸ் Cன்னு வந்துடும். ஸோ A, C ஆல்சோ என்னது? அந்த ரிலேஷன்ல தான் இருக்கு. அப்போ R is வந்து டிரான்சிட்டிவ் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி 3 கண்டிஷனுமே இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது. அது சிமெட்ரிக், அதே மாதிரி ரிஃப்ளெக்சிவ், டிரான்சிட்டிவா இருக்குன்றதுனால R is என்னது? ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுற வேண்டியதான். நெக்ஸ்ட் ரெண்டாவது கண்டிஷன்ல என்ன கொடுத்துருக்கு? A, B. அதுல ஏயும் பியும் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஆல்ரெடி இது ஈக்குவல் தான். ஏ தான் எடுக்கிறேன். அப்ப A, ஏன்றது கட்டாயமா அந்த ரிலேஷனுக்குள்ள வந்துடும். அப்படின்றதுனால R is ரிஃப்ளெக்சிவ்னு எடுத்துறோம். சிமெட்ரிக் எடுக்கிறோம். இப்ப ஏபின்றது ரெண்டு ஈக்குவலான நம்பர் எடுத்துக்கிறோம்னா அது வந்து ரிலேஷனுக்குள்ள இருக்கு. A, Bன்றது ரிலேஷனுக்குள்ள இருக்குன்ற மாதிரி எடுத்தனா B, A ஆல்சோ A ஈக்குவல் B இருந்தா B ஆல்சோ எனக்கு A ஈக்குவல் தான். அப்படின்றதுனால B, Aன்றதும் இதே ரிலேஷனுக்குள்ளதான் வருது. ஈக்குவலா இருக்குன்ற ரிலேஷனுக்குள்ளதான் வருது. அதனால அது வந்து எனக்கு சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடுறீங்க. நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது ABCன்றது A செட்ல இருக்கிற 3 எலமெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதுல ABன்றது இந்த ரிலேஷனுக்குள்ள வருது. அதாவது A ஈக்குவல் டு B. அதே மாதிரி BCன்றது இந்த ரிலேஷனுக்குள்ள வருது. B ஈக்குவல் டு Cன்ற ரிலேஷனுக்குள்ள எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா A ஈக்குவல் டு B அண்ட் B ஈக்குவல் டு Cன்றது இந்த கண்டிஷன் படி இந்த ரிலேஷனை பொறுத்த மட்டும் அந்த கண்டிஷன் இந்த இடத்துல வந்துடுச்சு. நெக்ஸ்ட் ஏயும் பியும் ஈக்குவலா பியும் சியும் ஈக்குவல்னா நம்ம வந்து டைரக்டா ஏயும் சியையும் ஈக்குவல் பண்ண முடியும். அதனால A, Cன்ற செட் ஆல்சோ இந்த ரிலேஷனுக்குள்ள வந்துடும். அதனால R is வந்து எனக்கு டிரான்சிட்டிவ். ஸோ இந்த 3 கண்டிஷனே ரெண்டாவது கொஸ்டின் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணதுன்றதுனால ஸோ திஸ் ரிலேஷன் இஸ் ஆல்சோ வந்துட்டு எனக்கு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா இருக்குது. ஓகே, அடுத்தது கொஸ்டின்ல எப்படி இருக்கு? ஃபைண்ட் த செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு 1. ஸோ 1 இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி என்னது? மல்டிபிள் ஆஃப் 4 இருக்கணும். அப்போ 4 மல்டிபிளா இருக்கிறது. இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 நம்பர் இஸ் மல்டிபிள் ஆஃப் 4 இருக்கணும். அதனால 5 minus 1 ஆல்சோ 4, 1 minus 5 ஆல்சோ -4. தட் அது வந்து என்னது? மாடுலஸ்குள்ள வரும்போது +4 கன்வெர்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் 1 minus 9ன்றது -8. அது மாடுலஸ்குள்ள போடும்போது 8. ஸோ தட் இஸ் ஆல்சோ என்னது? மல்டிபிள் ஆஃப் 4.
அதே மாதிரி 9 - 1ன்றது 8, அது வந்து எனது மல்டிபிள் ஆஃப் 4. அந்த கண்டிஷன் படி என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் அந்த இடத்துல 5 வருது, 1 வருது, தென் 9 வருது. ஸோ அதுக்கு தேவையான எலமெண்ட்ஸ் என்னதுலாம் 1, 5, 9. 9 வச்சு கிரியேட் பண்ற. ஸோ இந்த செட் தான் வந்துட்டு இந்த 1 வச்சு. ஸோ ரிலேட்டட் டு 1 ஆஃப் ஈச் கேஸ். இப்போ செகண்ட் கேஸ் படி பார்த்தீங்கன்னா ரெக்வயர்ட் செட் எடுக்கிறீங்க அப்படின்னா இல்லை என்ன சொல்லிருக்கு, ஈக்குவல் தான். இந்த இடத்துல என்னது A = B. அப்போ 1 = 1 அப்படின்ற கண்டிஷன்ல மட்டும்தான் இந்த செட்ல வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றதுனால. ஸோ இதுல வேணுங்கிற எலிமெண்ட் என்னதுதான் 1 மட்டும்தான். அதனால இதுதான் எனக்கு ரெக்வயர்ட் செட்டா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ரிலேஷன் விச் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, அந்த ரிலேஷன் சிம்மெட்ரிக்கா இருக்கணும், ஆனா ரிஃப்ளெக்சிவாகவும் டிரான்சிட்டிவாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன ரிலேஷன் எடுக்கிறோம் அப்படின்னா, ரிலேஷன் R is perpendicular to அப்படின்னு எடுத்தோம்னா, இப்போ L1ன்றது ஒரு லைனு, L2ன்றது இன்னொரு லைனு, அதே மாதிரி L3. ஸோ இந்த 3 லைனும் நம்ம எடுத்தோம்னா, ஏன்னா டிரான்சிட்டிவ்ல உங்களுக்கு 3 ரிலேஷன் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி பர்பண்டிகுலர் டூன்ற கண்டிஷன் எடுக்கும்போது 2 லைன், நான் அது ஒரு லைன் எடுக்கிறேன்னா அந்த லைன் அதே லைனுக்கு பர்பண்டிகுலரா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால இந்த செட்டு வந்து எனக்கு இந்த ரிலேஷன்ல வராது. அதனால இது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. நெக்ஸ்ட் சிம்மெட்ரிக். சிம்மெட்ரிக்னு பார்த்தோன்னா 2 லைன் எடுக்கிறேன். ஸோ பர்பண்டிகுலர் எடுத்தா L1ன்ற லைனு L2க்கு பர்பண்டிகுலர், L2ன்ற லைனு L1க்கு பர்பண்டிகுலர். அப்போ L1, L2ன்ற அந்த செட்டும் ரிலேஷன்ல இருக்கும், L2, L1ன்ற செட்டும் இந்த ரிலேஷன்ல இருக்கும்ன்றதுனால அது சிம்மெட்ரிக். நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ் எடுத்தோன்னா L1, L2ன்றது ரிலேஷன்ல இருக்கிற மாதிரியும் L2, L3ன்றதும் இந்த ரிலேஷன்ல இருக்கிற செட்டாகவும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ L1 perpendicular to L2, அதே மாதிரி L2 perpendicular to L3 அப்படின்னு இருக்கும்போது மூணு லைனுமே மியூச்சுவலி பர்பண்டிகுலரா இருந்தா L1 ஆல்சோ perpendicular to L3. அதனால L1, L3ன்றது இந்த ரிலேஷன்ல வரும். அதனால இது வந்து என்னது டிரான்சிட்டிவ். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ற ரிலேஷன் என்னது, ஸோ perpendicular to அப்படின்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவா இருக்கணும், ஆனா ரிஃப்ளெக்சிவாகவும் சிமெட்ரிக்காவும் இருக்கக்கூடாது அப்படின்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றது என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த செட் அந்த ரிலேஷன் வந்து X, Y இருக்கணும். இதுல X வந்து greater than Y இருக்கிற மாதிரியான கண்டிஷன். இப்போ இந்த கண்டிஷனை அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு பார்க்கலாம். ரிஃப்ளெக்ஷன் எடுத்தோம்னா 2 சேம் வேல்யூ தான் எடுப்போம். அப்போ X = X, அது வந்து நாட் கிரேட்டர். அதனால அது வந்து என்னது இந்த செட்டு இந்த இடத்துல வராது. அதனால இது வந்து என்னது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. சிம்மெட்ரிக் அப்படின்னு பார்க்கும்போது X, Y. ஸோ X greater than நான் Y எடுக்கிறேன்னா Y greater than X என்ற கண்டிஷனை அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணாது. அதனால Y, X என்ற செட் வந்து இந்த ரிலேஷன்ல இருக்காது. அதனால இது வந்து என்னது சிம்மெட்ரிக் கிடையாது. நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ் அப்படின்னு எடுக்கும்போது X, Yன்றது இந்த ரிலேஷன்ல இருக்கிற ஒரு செட்டை எடுத்துக்கிறோம், Y, Zன்றது இந்த ரிலேஷன்ல இருக்கிற ஒரு செட்டை எடுத்தோம்னா என்ன மீனிங், X greater than Y, Y greater than Z அப்படின்ற மாதிரி எடுத்தாச்சு. ஆனா X Y காட்டிலும் கிரேட்டரா இருக்குன்றதுனால Z காட்டிலும் அது கிரேட்டரா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றதுனால X, Z ஆல்சோ இந்த ரிலேஷன் கீழே தான் வரும். அதனால அது வந்து என்னது டிரான்சிட்டிவ். நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவா இருக்கும், சிமெட்ரிக்கா இருக்கும், ஆனா டிரான்சிட்டிவா இருக்கக்கூடாது. இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற ரிலேஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அது வந்து என்னது இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கோம். அப்போ X இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் X அப்படின்னு எடுத்தோம்னா இந்த சேம் பர்சன், அதனால அது வந்து என்னது ஃப்ரெண்டு தான். ஸோ இது வந்து என்னது ரிஃப்ளெக்சிவ்க்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சிம்மெட்ரிக் அப்படின்னு பார்க்கும்போது X இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் Y அப்படின்ற ஒரு ரிலேஷன் எடுத்தோம்னா Y ஆல்சோ ஃப்ரெண்ட் ஆஃப் X அப்படின்றது வரும். அப்படின்றதுனால இது வந்து என்னது சிம்மெட்ரிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது. அப்போ Y, X ஆல்சோ இந்த ரிலேஷன்ல வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்றதுனால அது வந்து என்னது சிம்மெட்ரிக் கண்டிஷன். நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ்னு எடுக்கும்போது X, Yன்றது X friend of Y. ஸோ நெக்ஸ்ட் Y is friend of அந்த Zன்னு எடுக்கும்போது Xன்றது இது வந்து என்னது need not be friend of Zக்கு இருக்க தேவையில்லை. அது ஃப்ரெண்டா இருக்கவும் செய்யலாம், எல்லாமே இருக்கலாம். பட் அந்த கண்டிஷனை பத்தி நம்மளுக்கு சொல்லலைன்றதுனால அது டிரான்சிட்டிவ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணாது. நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் அண்ட் டிரான்சிட்டிவ் பட் நாட் சிம்மெட்ரிக் அப்படின்ற கண்டிஷனை எது சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இஸ் கிரேட்டர் than or equal to. ஸோ X, X is greater than or equal to அப்படின்ற கண்டிஷன்ல எடுத்தனா, ஸோ இந்த கண்டிஷன் படி X equal to X என்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது. அப்போ X, Xன்றது இந்த ரிலேஷனுக்குள்ள வரும். ஸோ இட் இஸ் அ ரிஃப்ளெக்சிவ். அதே மாதிரி X, Y, அப்போ X greater than or equal to Yன்னு எடுத்தனா, நெக்ஸ்ட் Y greater than or equal to Xன்னு எடுக்க முடியாது. அது வந்து எந்த கண்டிஷன்ல மட்டும்தான் அது ஈக்குவலா இருக்க முடியும், Xும் Yயும் ஈக்குவலா இருந்தால் மட்டும் அந்த கண்டிஷன்ல வரும். அப்போ மற்ற எல்லா டேர்ம்லயும் அது வந்து இது கிரேட்டராகவோ இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்றதுனால Y, X என்ற செட் இந்த ரிலேஷனுக்குள்ள வராது. அதனால அது சிம்மெட்ரிக் கிடையாது. நெக்ஸ்ட் X, Y
அப்போ எக்ஸ் கிரேட்டர் than or equal to ஒய், y, zன்றது ரிலேஷனுக்குள்ள இருக்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா y greater than or equal to z. அப்ப x greater than or equal to z டைரக்டா நம்ம லிங்க் பண்ண முடியும். அப்ப x, z ஆல்சோ இந்த ரிலேஷனுக்குள்ள வருது அப்படின்றதுனால இது டிரான்சிட்டிவ். நெக்ஸ்ட் சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் பட் நாட் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்ற கண்டிஷனுக்கு நம்ம என்ன ரிலேஷன் எடுக்கலாம் அப்படின்னா, நம்மளா வந்து சூஸ் பண்ணிட்டு ஒரு 3 எலிமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு செட்ல இருந்து நான் எடுக்கிற புதுசா கிரியேட் பண்ற ஒரு ரிலேஷன் என்னன்னா 1,2ன்றது ஒரு செட்டு, 2,1, 1,1 அண்ட் 2,2. ஸோ இதுல இருக்கிறத வச்சு நான் ரிலேட் பண்ணும்போது இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் எடுக்கிறேன். ஸோ 1,1 ரெண்டும் எனது மிரர் மாதிரி சேமாவே இருக்கு, அதனால அது வந்து எனது ரிஃப்ளெக்சிவ் தான். நெக்ஸ்ட் 1,2, 2,1ன்ற செட் இருக்கு, அதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், சிமெட்ரிக் ஆல்சோ நம்ம வந்து சொல்லலாம். 1,2, 2,1, 1,1 அப்படின்றது இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து என்னது இருக்குது, எல்லாமே இந்த இடத்துல இருக்குது அப்படின்றதுனால இது ஏஆவும் இது பிஆவும் இது சிஆவும் ஆக்ட் ஆகுற மாதிரி இதுல இருக்கு அப்படின்றதுனால ஸோ அது வந்து என்னது டிரான்சிட்டிவா இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து இதுதான். நீங்க வந்து ஒரு கொஸ்டினோட ஆன்சரையுமே அதுக்கு கீழே நீங்க எழுதிக்கணும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Show that the relation R in the set A of points in a plane given by R, P, Q. Distance of the, இது என்ன கண்டிஷன் படி ரிலேஷன் எடுத்திருக்காங்க, distance of the point P from the origin is same as the distance of the point Q from the origin. So is an equivalence relation அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், செக் பண்ணி சொல்லணும். Further, show that the set of all points related to a point P is not equal to 0,0. is the circle passing through P with origin as center. நம்ம இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தென் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து எனக்கு ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொன்னனால நம்ம 3 கண்டிஷனுமே செக் பண்ணணும். ஒன்று ரிஃப்ளெக்சிவ் அண்ட் சிமெட்ரிக் அண்ட் வந்து டிரான்சிட்டிவ், இந்த 3மே வந்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு போகணும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க PQன்றது என்ன கண்டிஷன் படி ரிலேஷன் எடுத்திருக்காங்க, டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் P ஃப்ரம் த ஒரிஜின் is same as the distance of the point Q from the origin சொல்லிருக்காங்க. ஓகேவா, let Pன்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ x1, y1, Qன்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், x2, y2 and origin Oன்ற ஒரு பாயிண்ட், அது வந்து என்னது origin 0,0 அப்படின்னு எடுத்தோம்னா இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்ம்ல என்னது, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இது ஒரிஜினா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரிஜின்ல இருந்து Pன்ற பாயிண்ட்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸ், அதே மாதிரி ஒரிஜின்ல இருந்து Qன்ற பாயிண்ட்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸா நம்ம எடுத்தோம்னா, ஏன்னா இந்த ரிலேஷன் படி எனக்கு ரெண்டும் சேம் அப்படின்றதுனால அந்த 2 டிஸ்டன்ஸும் சேம். ஸோ அதை வந்து நம்ம இம்ப்ளைஸ் ரூட் ஆஃப் 0 மைனஸ் அல்லது x1 மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y1 மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர் வரும்போது x1 ஸ்கொயர் பிளஸ் y1 ஸ்கொயர்னு வரும், equal to root of x2 minus 0 the whole square plus y2 minus 0 the whole square which is equal to என்னது x2 square and y2 square வரும். இதை வந்து ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி என்ன ஆகும், அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குது, x1 ஸ்கொயர் பிளஸ் y1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x2 ஸ்கொயர் பிளஸ் y2 ஸ்கொயர். ஸோ இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க, ஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து என்னது, இந்த செகண்ட் கொஸ்டினுடைய ஆன்சர் வந்து நம்ம வந்துடும். அது வந்து பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஈக்குவலன்ஸை பார்க்கலாம். ஸோ இதுல ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு எடுத்தோன்னா நான் எடுத்துக்கிடுறேன் Pன்றது ஒரு பாயிண்ட், அது வந்து இந்த ரிலேஷனுக்குள்ள இருக்கிற ஒரு பாயிண்டா நான் எடுத்துக்கிடுறேன். ஸோ ரிஃப்ளெக்சிவ் Pக்கும் நடுவில் உள்ள ரிலேஷனை நான் செக் பண்ண போறேன். Pன்றது என்னது ஃப்ரம் த ஒரிஜின்ல இருந்து அந்த ஃப்ரம் த ஒரிஜின்ல இருந்து P பாயிண்ட்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி P பாயிண்ட்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 2 டிஸ்டன்ஸுமே சேமா தான் இருக்கும். அதனால ரிஃப்ளெக்சிவ்ன்ற கண்டிஷன், இந்த ரிலேஷன் வந்து எனக்கு ரிஃப்ளெக்சிவா இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சிமெட்ரிக். ஸோ நான் PQன்ற 2 பாயிண்ட் இந்த ரிலேஷனுக்குள்ள இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். அதனால OP ஈக்குவல் டு OQன்ற கண்டிஷனை இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். ஸோ அப்படி பார்க்கும்போது OP ஈக்குவல் டு OQவா இருக்கு அப்படின்னா அப்போ OQ ஆல்சோ என்னது OPக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ Q, Pன்ற அந்த பாயிண்ட் ஆல்சோ என்னது இந்த ரிலேஷனுக்குள்ள வருது அப்படின்றதுனால ஸோ சிமெட்ரிக்னால என்னது P, Q இஸ் ஈக்குவல் டு Q, P அப்படின்றது. ஸோ அந்த மாதிரிக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்றதுனால அது வந்து எனக்கு R இஸ் சிமெட்ரிக்னு சொல்லிட்டு எடுத்துடுறோம். நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ். ஸோ டிரான்சிட்டிவ்னு எடுக்கும்போது நான் வந்து என்ன பண்றேன், ஒரு 3 பாயிண்ட் எடுத்துக்கிடுறேன். ஸோ PQS அந்த 3 பாயிண்ட்டுமே இந்த ரிலேஷன்ல இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதுல நான் P, Qன்றது இந்த ரிலேஷனுக்குள்ள வருது, Q, Sன்ற பாயிண்டும் இந்த ரிலேஷனுக்குள்ள வருது அப்படின்னா
ஸோ இதுல ஓபி இந்த கண்டிஷன் படி இது ரிலேஷனுக்குள்ள ஆல்ரெடி இருக்குன்ற மாதிரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஓபி ஈக்குவல் டு ஓக்யூக்கு ஈக்குவலா இருக்கும் இந்த ரிலேஷன் படி. அதே மாதிரி ஓக்யூ இஸ் ஈக்குவல் டு ஓஎஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு இங்க ஓபி ஈக்குவல் டு ஓக்யூவா இருக்குன்றதுனால இந்த ஓக்யூ ஈக்குவல் டு ஓஎஸ் டைரக்டா ஓபி can relate to OS. So OP is equal to OS. அப்ப P, S என்ற பாயிண்ட் ஆல்சோ அந்த ரிலேஷனுக்குள்ள இருக்கும். ஸோ R is வந்து டிரான்சிட்டிவ். ஸோ இந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக்காவும் இருக்கு, ரிஃப்ளெக்சிவாவும் இருக்கு, டிரான்சிட்டிவாவும் இருக்குன்றதுனால ஸோ திஸ் ரிலேஷன்ஸ் R is an equivalent set அப்படின்னு சொல்லிட்டு ரிலேஷன் சொல்லிட்டு எழுதிட வேண்டியதான். But second part என்னது further show that the set of all points related to a point P is not equal to 0,0. 0,0 இல்லாத அந்த பாயிண்ட்டை தவிர மற்ற இதுல is a circle passing through a P with origin as center அப்படின்றது வந்து நம்ம ஷோ பண்ணணும்னு சொல்லியிருக்கு. So we have to find the set of points related to அவங்களே கொடுத்துருக்காங்க என்னது இந்த கண்டிஷன் படி இருக்கிற ரிமைனிங் பாயிண்ட்ஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஃப்ரம் த ஒரிஜின்ல இருந்து ஆல்ரெடி நம்ம இதில் பார்த்த ரிலேஷன் என்னது ஃப்ரம் த ஒரிஜின்ல இருந்து பியோட டிஸ்டன்ஸ் கியூட டிஸ்டன்ஸ் அப்படி எல்லா டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்றது தான். ஸோ ஒருவேளை இந்த பின்ற பாயிண்ட் x1, y1 இருந்தா அதோட டிஸ்டன்ஸ் ஃபார்ம்ல எப்படி வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வரும். ஸ்கொயர் ரூட்டா வந்து அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் which is equal to r அப்படின்னு ஒரு டேர்ம் நம்ம எடுத்துட்டோம்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுக்கும்போது அது r ஸ்கொயர்னு வந்திருக்கும். அதே மாதிரி ஒருவேளை அந்த பீன்ற பாயிண்ட் x2, y2 இருந்ததுன்னா இந்த கண்டிஷன் வந்திருக்கும். அதுதான் உங்களுக்கு x1 ஸ்கொயர் பிளஸ் y1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x2 ஸ்கொயர் பிளஸ் y2 ஸ்கொயர் which is equal to r ஸ்கொயர்னு எடுத்தாச்சு. ஒருவேளை இந்த x1, y1, x2, y2க்கு பதிலாக நம்ம x, y ஜென்ரல் எக்ஸ்பிரஷன்ல நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸோ x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் which is equal to r square அப்படின்ற இந்த ஈக்குவேஷன் வரும். இந்த ஈக்குவேஷன் எதுக்கு ஈக்குவல் அது வந்து சர்க்கிள் ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் which passes through என்னது சென்டர் 0,0ன்ற ஒரிஜின் வழியா சென்டர் 0,0 ஒரிஜின் அண்ட் வந்து ரேடியஸ் r வழியா போகிற ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் show that the relation are defined in the set A of all triangles as என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க r is equal to triangle 1, triangle 2. இந்த triangle 1 is similar to triangle 2. ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்ன்றத ரிலேஷனா எடுத்திருக்காங்க. இஸ் ஈக்குவலன்ட் ரிலேஷன் சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணோம். செகண்ட் ஒன் கன்சிடர் 3 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் T1 with the sides 3, 4, 5, T2 with the sides 5, 12 and 13, T3 with the sides 6, 8 and 10. Which triangles among T1, T2 and T3 are related அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரிலேட்டடா இருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் எப்போதும் போல ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் இந்த மூணையுமே நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ரிலேஷனை எடுத்து எழுதிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா ஸோ T1, T1. ஸோ ட்ரையாங்கிள் T1 வந்து T1க்கு சிமிலர் ட்ரையாங்கிள் தான். அதனால T1, T1ன்ற செட் வந்து இந்த ரிலேஷனுக்குள்ள வருது. அதனால R is என்னது ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட் சிமெட்ரிக் கண்டிஷன் வரும். 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன் T1, T2ன்ற ட்ரையாங்கிளை நான் வந்து இந்த ரிலேஷன்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அப்போ இந்த ரிலேஷனுக்குள்ள இந்த ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா ட்ரையாங்கிள் T1 similar to triangle T2 அப்படி இருந்ததுன்னா triangle T2 also என்னது similar to T1க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்றதுனால T2, T1ன்ற இந்த ரிலேஷன் ஆல்சோ என்னது இதுக்குள்ள வரும் அப்படின்னு இந்த செட் ஆல்சோ இந்த ரிலேஷனுக்குள்ள வரும் அப்படின்றதுனால இது வந்து என்னது சிமெட்ரிக். ஆர் இஸ் சிமெட்ரிக். நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ் எடுத்தீங்கன்னா அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிடுறேன் T1, T2ன்ற 2 ட்ரையாங்கிள் வந்து இந்த ரிலேஷனுக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு செட் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி T2, T3ன்றதையும் இந்த ரிலேஷன்ல இருக்கிற ஒரு செட் மாதிரி எடுத்துக்கிட்டேன். அப்படின்னா இந்த கண்டிஷன் படி ட்ரையாங்கிள் T1 சிமிலர் டு ட்ரையாங்கிள் T2, இந்த ரிலேஷன் படி என்னது ட்ரையாங்கிள் T2 சிமிலர் டு ட்ரையாங்கிள் T3. ஸோ T2வும் T1ம் ஈக்குவல் அப்படின்னும் போது சிமிலரா இருக்கும் போது T2 ஆல்சோ T3க்கு சிமிலரா அப்ப T1 ஆல்சோ என்னது T3க்கு சிமிலரா இருக்கும். அதனால ட்ரையாங்கிள் T1 சிமிலர் டு ட்ரையாங்கிள் T3. So T1, T3 வந்து என்னது belongs to R. So R is transitive. இந்த 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றதுனால hence R is an equivalence relation. இப்போ இதுல நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். இதுல செகண்ட் பார்ட் எப்படி இருக்குது ஸோ இந்த ரிலேஷனை வச்சு கொடுத்துருக்கிற 3 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எது ரிலேட் ஆகும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அதுல வந்து
நமக்கு கொடுத்துருக்கிறது 3 ட்ரையாங்கிள், அது T1 T2 T3. அதே மாதிரி அதோட சைட்ஸை வந்து நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். ஃப்ரம் த கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் சிமிலருக்கு உண்டான கண்டிஷன் இருக்குது. ட்ரையாங்கிள்ஸ் வந்து சிமிலர் அப்படின்னு சொன்னா அந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த 3 ட்ரையாங்கிளுடைய அந்த சைட்ஸை வந்து பார்க்கணும். 3 ட்ரையாங்கிளுடைய சைட்ஸை நீங்களே பார்த்து இப்போ 3/6 அதே மாதிரி 4/8 அண்ட் 5/10 அப்படின்றது ஒரே வேல்யூ வருதுன்னா அப்படின்னா தான் அது வந்துட்டு சிமிலருக்கு உண்டான கண்டிஷன். அதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் நீங்கள் போட்டு பார்த்தாலும் வராது, அந்த T3க்கும் T2க்கும் போட்டாலும் அதே மாதிரி சேம் வேல்யூவே வராது. அதனால இது வருது அப்படின்ற போது எந்த ட்ரையாங்கிளுக்குலாம் வருது, T1 அண்ட் T3 ட்ரையாங்கிளுக்கு வருது. ஹென்ஸ் ட்ரையாங்கிள் T1 அண்ட் வந்துட்டு என்னது ட்ரையாங்கிள் T3 ஆர் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஷோ தட் the relation are defined in the set A of all polygons R is equal to P1, P2. P1 and P2 have same number of sides is an equivalent relation. What is the set of all elements in A related to the right angle triangle T with sides 3, 4 and 5? So first ஈக்குவலன்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் என்ன ரிலேஷன் வந்து ஜென்ரலாக எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிடணும். நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், ஏன்ற ஒரு செட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட் P1ன்னு எடுத்துக்கிறேன். ஜென்ரலாக ரிஃப்ளெக்சிவ்னா என்னது, P1, P1. ஸோ P1 அப்படின்னு இருந்ததுன்னா P1ன்ற எந்த பாலிகானாக இருந்தாலும் அந்த சேம் சைடாக தான் இருக்கிறதுக்கு P1 அண்ட் P1 ஹேவ் சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால P1ன்றது இந்த ரிலேஷனுக்குள்ளே வரும். ஸோ ஆர் இஸ் த ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லிடுறேன். சிமெட்ரிக் கண்டிஷன் எடுத்துக்கிறேன். நான் P1 P2ன்ற 2 பாலிகன் வந்து எதில் இருக்குது, ஏன்ற செட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிடுறேன். ஸோ P1, P2 ரிலேஷனுக்குள்ளே இருக்கிற மாதிரி, அதாவது P1 P2 ஹாவ் இந்த சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படி இருக்கிற இது ரிலேஷனுக்குள்ளே இருக்குன்னா என்ன மீனிங், P1 அண்ட் P2 ஹாவ் சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ். அப்போ P1 P2 சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருக்குன்னா P2 அண்ட் P1 ஆல்சோ ஹாவ் என்னது சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஒன்லி. ஸோ P2, P1ன்றதும் என்னது இந்த ரிலேஷனுக்குள்ள வரும் அப்படின்றதுனால ஆர்இஸ் என்னது சிமெட்ரிக் எடுத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ், லெட் P1 P2 P3ன்ற 3 பாலிகன் ஏன்ற செட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்றோம், P1 P2ன்றது ரிலேஷனுக்குள்ள இருக்கு. அப்பனா P1 P2 ஹாவ் அந்த சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ். அதே மாதிரி P2, P3ன்றதும் இந்த ரிலேஷனுக்குள்ள இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அதுல வந்து என்னது சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ். அப்படி இருக்கும்போது P1 P2 சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ், P2 அண்ட் P3, ஏன்னா P2 வந்து என்னது P3 கூட லிங்க் ஆகுது. ஸோ சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் அப்படின்னு P1 அண்ட் P3 ஆல்சோ என்னது ஹேவ் சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ். அதனால P1, P3ன்ற இந்த செட் ஆல்சோ என்னது ரிலேஷனுக்குள்ள வரும் அப்படின்றதுனால இந்த ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னது டிரான்சிட்டிவ். இந்த 3 கண்டிஷனுமே இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுதுன்றதுனால அந்த ஹென்ஸ் ரிலேஷன் ஆர் இஸ் என்னது, ஆர் இஸ் அண்ட் ஈக்குவலன்ஸ் relation. Next, so இதுல செகண்ட் பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, what is the set of all element in A related to the right angle triangle T with sides 3, 4, 5. ஸோ இது வந்து கொடுத்துருக்க ரிலேஷன் என்னது, பாலிகான் ஹேவ் சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஒன்லி. அதனால ட்ரையாங்கிள்னு சொன்னால் செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் மட்டும் தான் என்னது இந்த இதுக்கு ரிலேட் பண்ற மாதிரியான, ஏன்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இட் ஹேஸ் ட்ரையாங்கிள்னால எனக்கு 3 சைட்ஸ் இருக்கும். அதனால செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்றது தான் எனக்கு அந்த ஏ செட்டுக்குள்ள இருக்கிற அந்த செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ், எல்லா ட்ரையாங்கிளும் வருது அப்படின்னா ஸோ அது வந்து எனக்கு இந்த ரிலேஷனுக்கு ஈக்குவல் பண்ற மாதிரிக்கு இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், let L be the set of all lines in xy plane and R be the relation in L defined as R is equal to L1, L2 where L is parallel to L2. Show that R is an equivalent relation. Find the set of all lines related to the line y is equal to 2x plus 4 அப்படின்றது கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ரிலேஷனை அப்படியே எடுத்து எழுதிடணும். அதுக்கப்புறம் இந்த 3 கண்டிஷனை செக் பண்ணிட்டு அதை வச்சு ஈக்குவலன்ஸ்னு சொல்ல போகிறோம். ரிஃப்ளெக்சிவ் L1ன்ற லைன் எடுத்துக்கிட்டோம், அது வந்து Lன்ற செட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா L1ன்றது L1க்கு பேரலாக தான் இருக்க முடியும், சேம் லைன் தான். ஸோ அது வந்து என்னது L1, L1ன்றது இந்த ரிலேஷனுக்குள்ளே வருது. அதனால Rன்றது என்னது இந்த ரிலேஷன் இஸ் வந்து என்னது
ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட் சிமெட்ரி கண்டிஷன்ல நான் என்ன பண்றேன், L1 L2ன்ற ரெண்டு லைன் Lன்ற செட்டுக்குள்ள எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் L1, L2ன்றது இருக்கிற இந்த செட்டை நான் வந்து இந்த ரிலேஷனுக்குள்ள இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா L1 L2 பேரலல்னு அர்த்தம். அப்படி L1 L2 பேரலல்னா L2 வந்து L1க்கு பேரலா தான் இருக்க முடியும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டோம். ஸோ L2, L1 ஆல்சோ எனது பேரலல். ஸோ L2, L1ன்ற செட் ஆல்சோ எனக்கு இந்த ரிலேஷன் கீழே வரும். ஸோ ஆர்இஸ் வந்து என்ன சிமெட்ரிக். நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ் அப்படின்னு எடுத்தோம்னா L1, L2, L3ன்றத மூணு லைன்ஸா நான் வந்து Lன்ற செட்ல எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் L1, L2ன்றது இந்த செட்டு ரிலேஷன்ல இருக்கிற மாதிரியும் L2, L3ன்ற செட்டும் ரிலேஷன்ல இருக்கிற மாதிரி எடுத்தா L1 parallel to L2, L2 parallel to L3. ஸோ L1, L2 parallel, L2, L3 parallelன்றதால L1, L3 ஆல்சோ டைரக்டா parallel வரும். ஸோ L1, L3ன்ற இந்த செட் ஆல்சோ ரிலேஷனுக்குள்ள வரும்ன்றதுனால இது டிரான்சிட்டிவ். இந்த மூணு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்றது அப்படின்றதுனால ஸோ கொடுத்துருக்க செட் வந்து எனது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இதே கொஸ்டின்ல ஃபைண்ட் த செட் ஆஃப் ஆல் லைன்ஸ் ரிலேட்டட் டு த லைன் y is equal to 2x plus 4. பட் இங்க ரிலேஷன் என்ன கொடுத்துருக்கு, L1 is parallel to L2. அப்ப பேரலல்ன்ற கண்டிஷன்ல வரும்போது கொடுத்துருக்க லைன்ல இங்க இருக்கிற அந்த இன்டர்செப்ட் y இன்டர்செப்டோட வேல்யூ மட்டும் நம்ம என்ன பண்ணோம், சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு cன்ற ஒரு கான்ஸ்டன்ட் போட்டு எழுதலாம். அப்போ y equal to all lines related to the line y equal to 2x plus 4 or y equal to 2x plus c. cல நம்ம என்ன வேல்யூஸ் அப்ளை பண்ணணும், அதனால இதுல நம்ம பாயிண்ட்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அதுல வர்ற அந்த லைன் வந்து எடுத்து இந்த லைனுக்கு பேரலா தான் இருக்கும் அப்படின்றதுனால where c is a real number. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், 1.1 எக்ஸசைஸ் வந்து ஓவர். என்ன ஸ்டூடெண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஸோ நம்ம சேனல்ல வர்ற வீடியோஸை பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.